வணக்கம், நான் வெங்கட். மார்க்கெட் ஓப்பனாக இன்னும் ஒரு நிமிஷம் இருக்குது, வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. இன்றைக்கி நம்மளுக்கு எந்த மாதிரியான ட்ரேட் கிடைக்குது அப்படின்ட்டு. ஓகே, மார்க்கெட் ஓப்பன் ஆயிடுச்சு. ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆகிருக்கு, 200 பாயிண்ட் தாண்டி. பேங்க் நிஃப்டி வெயிட் பண்ணலாங்க. ஃபஸ்ட்டு கேண்டில் 1 மினிட் கேண்டில், ஃபஸ்ட்டு கேண்டில் க்ளோஸ் வைக்கிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம எந்த பக்கம் நம்ம மூவ்மெண்ட் போகிறது அப்படின்னு பார்க்கலாம். பொறுமையாக இருக்கலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம் இருங்க. ஓகே, நான் வந்துட்டு 50,800 புட்டு எடுத்திருக்கேன், புட் ஆப்ஷன். ஏன்னா கொஞ்சம் தள்ளி தான் எடுத்திருக்கேன். வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. ஓகே, ஓகே. ஃபஸ்ட்டு அந்த 1 மினிட் கேண்டில் முடிஞ்ச வெட்டி தான் நம்மளுக்கு வந்து மார்க்கெட்டோட டைரெக்ஷன் தெரியும். வெயிட் பண்ணி பாருங்கள். பொறுமையாக இருக்கலாம், என்ன நடக்குதுன்னு. ஓகே, நம்ம சப்போர்ட்டை தாண்டி மேலே க்ளோஸ் வச்சது அப்படின்னா நம்ம வந்து கால் ட்ரை பண்ணுவோம். இப்போ நான் புட்டு பக்கம் தான் எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா மார்க்கெட்டு அதுக்குள்ளே தான் அந்த கேப்பை கொஞ்சம் ஃபில் பண்ண வருவான்னு ஒரு ஐடியா. பார்க்கலாம் இருங்க என்ன பண்ணுறான்னு. ஓகே, நான் எப்பயும் போல் 30 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வைக்கிறேங்க. என்ட்ரி போட்டு வச்சுருக்கேன் 310க்கு மேலே. வெயிட் பண்ணி பார்க்கலாம். 319 வச்சுருக்கேன். ஓகே, இந்த ஃபஸ்ட்டு கேண்டில் முடிஞ்சோடனே நீங்கள் வந்து அதுக்கப்புறம் நீங்கள் சப்போர்ட் ரெசிடெண்ட்டை பார்த்து மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். காலையில் மார்க்கெட்டு ஓப்பன் ஆன வெட்டி 9.15க்கு ஸ்ட்ரைக் எடுங்க. ஏன்னா அப்போ தான் வந்து இந்த மணி வந்து என்ன ப்ரைஸில் இருக்குதுன்னு நம்மளுக்கு ஃபுல்லாக தெரியும். ஏன்னா அந்த ஃபஸ்ட்டு கேண்டில் முடிஞ்ச வெட்டி ஃபஸ்ட்டு கேண்டில் ஓப்பன் ஆனோடனே நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரைக் எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். நான் இன்றைக்கி தள்ளி எடுத்திருக்கேன், அந்த மாதிரி எதுவும் செய்யாதீங்க. இந்த மணிக்கு போங்க, டீப் இந்த மணிக்கு எடுத்திங்கன்னா உங்களுக்கு இன்னும் பர்ஃபெக்டாக இருக்கும். ஓகே, என்ட்ரி ஆயிடுச்சு. ஹலோ நீங்கள் போகாதீங்க, நான் என்ட்ரி எடுத்திருக்கேன். நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், 9:25 வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இல்லை 9:30 வரைக்கும் கூட வெயிட் பண்ணி எடுங்க. ஓகே, நீங்கள் பாருங்கள், பார்க்கலாங்க நம்மளுக்கு இன்றைக்கி என்ன நடக்குதுன்ட்டு. நம்ம ஒரு 1:3 டார்கெட் வச்சுருக்கோம். வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, நம்ம ப்ரீவியஸ் கேண்டிலோட ஃபஸ்ட்டு கேண்டில் 1 மினிட்டில் நம்ம கேண்டிலோட இந்த லோ வச்சா தான் ஒரு மொமெண்டம் இருக்கும். இல்லை அப்படின்னா நம்மளுக்கு பொறுமையாக தான் வாட்ச் பண்ணணும். பார்க்கலாம் இருங்க என்ன நடக்குதுன்ட்டு. அந்த வீக்கு கீழே க்ளோஸ் வச்சதுன்னா நம்ம 50,746 வரைக்கும் ஃபஸ்ட்டு சப்போர்ட் போகலாம் அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் வந்து ஸ்லோவாக இருக்குது. ஓகே, வெயிட் பண்ணி பார்க்கலாங்க என்ன நடக்குதுன்ட்டு. ஆல்ரெடி வந்து நம்ம தொடர்ந்து வந்து நல்ல பாயிண்ட்ஸில் தான் இருக்கும். இன்றைக்கி ஸ்டாப் லாஸ் போனாலும் பரவாயில்லை. மார்னிங்லேயே இவ்வளோ ஸ்லோவாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். ஏன்னா நேற்று நல்ல ட்ரேடு. வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து
உங்களுக்கு இது தொடர்ந்து பார்க்க உங்களுக்கு எப்படி காலையில் மார்னிங் வந்து ட்ரேட் எடுக்கிறது அப்படிங்கிறது ஈஸியாக புரிஞ்சிடும். காலைல 9 மணிக்கு நான் எந்த செட்டப்புக்கு ரெடி ஆகணும், எப்போ வந்து நான் வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் வந்து மார்க் பண்ணணும், எந்த இடத்துல நான் என்ட்ரி போகணும், இதெல்லாம் தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டே இருங்க. உங்களுக்கே வந்து சீக்கிரமாக புரிய ஆரம்பிச்சிடும். ஒரு ட்ரேட் வந்து நம்மளுக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுது அப்படின்னா உடனே அகைன் அடுத்த ட்ரேட் வந்து நம்ம பண்ணணும் அவசியமே இல்லைங்க. வெயிட் பண்ணலாம். நம்மளுக்கு மறுபடியும் என்ட்ரி நம்ம சப்போர்ட்டுக்குள்ளே வருதா இல்லை ரெசிஸ்டண்ட்டுக்குள்ளே வருதா அப்படின்னு வெயிட் பண்ணி எடுத்தோமா கண்டிப்பாக ஒரு ப்ராஃபிட்டில் இருப்போம். ஓகே, இந்த கேண்டில் நல்லா வந்து மொமெண்டம் ஆகணும். இப்போ இந்த விக்குக்கு கீழே இந்த கேண்டில் க்ளோஸ் வச்சு அடுத்த கேண்டில் ஓப்பன் ஆச்சுன்னா நல்லா ஒரு மூமெண்ட் இருக்கும். பார்க்கலாம் இருங்க என்ன நடக்குதுன்னு. ஓகே 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 நேற்று க்ளோஸ் வச்ச கேண்டில் கரெக்டாக அங்கே போயிட்டு சின்னதாக ரிவர்சல் ஆகணும். அப்போ வந்து வெயிட் பண்ணணும். இந்த மாதிரி இடத்துல டைம் இந்த மாதிரி வரப்போ தான் அந்த இடத்துல பேக்கில் என்ன இருக்குது அப்படின்னு போய் பார்க்கணும். ஏன்னா அங்கே ஏதாவது கன்சாலிடேட் ஆகிருக்கும். அந்த இடத்துல வந்து ஏதாவது ஒரு சப்போர்ட் இருக்கும். அதனால தான் அந்த இடத்துல வந்தோன்னா ரியாக்ட் ஆகுது மார்க்கெட். பாருங்கள், சூப்பராக கீழே தான். வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே ஓகே இந்த மாதிரி தான் நடக்கக்கூடாது. அப்போ நம்ம வந்து ஒரு 9:30 வரைக்கும் வெயிட் பண்ணி ட்ரேட் எடுக்கணும். இன்றைக்கி நான் அவசரப்பட்டு ட்ரேட் எடுத்திருக்கேன் அப்படின்னு தான் நினைக்கிறேன். நீங்கள் 1 மினிட் டைம் ஃப்ரேம் வச்சுட்டு வெறும் 1 மினிட்டை மட்டுமே வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. நீங்கள் அடுத்தது ஒரு 5 மினிட்ஸில் என்ன நடக்குது, 3 மினிட்ஸில் என்ன நடக்குது, ஒரு கேண்டில் 50 மினிட்ஸில் முடிஞ்சு வெட்டி என்ன நடக்குது, இது எல்லாத்தையும் நீங்கள் ஒரு நிமிஷம் வாட்ச் பண்ணி பார்க்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து மார்க்கெட்டோட டைரெக்ஷன் வந்து தெரியும், எந்த இடத்துக்கு போக போகிறோம் அப்படின்னு. ஓகே, பார்க்கலாம் இருங்க. ஒருவேளை மேலே போனோன்னா நம்ம ரெசிஸ்டண்ட்டை தாண்டி போனோன்னா கண்டிப்பாக 51,000 தாண்டுவான். ஓகே, கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கான். இப்படி இருந்தான் அப்படின்னா இன்றைக்கி மார்க்கெட் வந்து பார்த்திங்களா ஒரு மத்தியானம் வரைக்குமே இந்த மாதிரி கண்டிஷனுக்கு வந்துடும். காலையில் ஒரு மூமெண்ட் இருக்கணும், நல்லா ஃபாஸ்ட் ஒரு மூமெண்ட் இருந்தால் நல்லாயிருக்கும். அப்போ நம்ம ஸ்டாப் லாஸ் அடிச்சுன்னா ஓகே, இந்த ட்ரேடை க்ளோஸ் பண்ணிட்டு நாளைக்கு பார்த்துக்கலான்னு விட்டுட்டு போக வேண்டியதான். ஏன்னா நல்லா ஓவர் ட்ரேடு அப்படிங்கிறது ஓவராக பண்ணிட்டேங்க. அந்த மாதிரிலாம் தயவு செஞ்சு ஒரு ட்ரேடு க்ளோஸ் ஆனோன்னா அந்த மனநிலைக்கு ஏன் வரோம் அப்படின்னா நம்மளுக்கு சரியான என்ட்ரி தெரியுதுனால தான். இப்பையும் நம்ம வெயிட் பண்ணியிருக்கணும், 9:30 வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்துருக்கணும். ஓகே, நம்ம போட்ட சப்போர்ட்டிலேருந்து கீழே வந்திருக்கான் அப்படின்னா ஓகே, நம்ம வந்து 50,750 வருவான். கீழே வரைக்கும் சப்போர்ட் வருவான்னு பார்த்தேன். ஓகே, ரிவர்ஸ் ஆகிடும். நீங்கள் இதை வந்து நல்லா கவனிக்கணும். அந்த 1 மினிட் கேண்டில் காலையில் வச்சு க்ளோஸ் வச்ச வெட்டி அந்த 9:30க்குள்ளே ஒரு ஸ்விங்கு நடக்கும். நீங்கள் எந்த இடத்துல எந்த நாளில் வேணாலும் போய் பாருங்கள், அதிகமாக நடக்கும். வாரத்தில் ஏதோ ஒரு நாள் தான் வந்து அப்படியே ஓப்பன் ஆனோன்னா ஒன்று மேலே போயிடுவான், இல்லை மேலேருந்து அப்படியே கீழே வந்துடுவான். மற்ற நாட்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காலையில் 9:20, 9:30, 9:40 இதுக்குள்ளே ஒரு ஸ்விங்கு வந்து ஒன்று கீழே இருக்கிற சப்போர்ட்டை டச் பண்ணிட்டு மேலே போய் ப்ரீவியஸ் கேண்டிலோட ஹையை தொட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் மேலே போவான். இந்த மாதிரி நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் இந்த 9:15 to 9:30 டைமை வந்து ரொம்ப நுணுக்கமாக வாட்ச் பண்ணோம். அப்போ தான் நம்ம ஒவ்வொரு நாளுக்கும் எந்த மாதிரி டைரெக்ஷனில் மார்க்கெட்டு மூவ் ஆகுது அப்படிங்கிறத ஈஸியாக நம்ம கண்டுபிடிக்க முடியும்.
நிறைய பேக் டெஸ்ட் பண்ணி பார்க்கணுங்க. அந்த 9:15லேருந்து 9:40 9:30க்குள்ளே நடக்கிற விஷயங்கள் வந்து தான் மார்க்கெட்டு காலையில் நம்மளுக்கு வந்து அந்த ட்ரேடிங் செட்டப்பை உருவாக்கி கொடுக்கும். வெயிட் பண்ணி பார்க்கலாம். கீழே வந்து டெலகிராமோட லிங்க் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் வந்து காலையில் நான் வந்து லெவல்ஸ் மார்க் பண்ணி உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். நீங்களும் அந்த லெவல்ஸ் வச்சு ட்ரை பண்ணி உங்களுக்கு ஃபேவராக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ரேட் பண்ணி பாருங்கள். ஓகே, மணி பார்த்தீங்களா 9:25. இது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இன்றைக்கி வந்து மூமெண்டம் வந்து கம்மியாக இருக்குது, மெதுவாக தான் நகருது. பார்க்கலாம் இருங்க. நீங்கள் கரெக்டாக ஸ்டாப் லாஸ் டார்கெட் வைக்கிறப்ப நீங்கள் ஸ்டாப் லாஸே அடித்தாலும் நம்ம வந்து கண்டிப்பாக வந்து மந்த் எண்டில் ப்ராஃபிட்டுக்கு வந்துடும். ஓவர் ட்ரேட் நடக்கிறதுக்கு நீங்கள் சப்போர்ட் ரெசிஸ்டண்ட்டை மார்க் பண்ணி ட்ரேட் எடுக்கிறப்ப ஓவர் ட்ரேட் நடக்கிறதுக்கு வாய்ப்பே வராதுங்க. ஏன்னா உங்களுக்கு என்ட்ரி எக்ஸிட் தெரிஞ்சிடும். இன்றைக்கி நான் இந்த டைமில் தான் என்ட்ரி போயிருக்கணும். பாருங்கள், கரெக்டாக வந்து நேற்றோட க்ளோஸ் வச்ச கேண்டிடேட்டை வந்துட்டு கரெக்டாக இங்கே வரான். பார்க்கலாம் இருங்க. காஸ்ட் டு காஸ்ட் வந்துட்டோம். வெயிட் பண்ணி பார்க்கலாம் இன்றைக்கி வந்து ஸ்டாப் லாஸ் போகுமா இல்லை டார்கெட் போகுமான்னு. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக யாருக்காவது ஒரு நண்பருக்கு உதவியாக இருக்கும். ஒரு 1000 சப்ஸ்கிரைபர் வந்து தாண்டி வரட்டும். கண்டிப்பாக ஒவ்வொரு வாரமும் உங்களுக்கு வந்து சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நான் ஒரு வீடியோவாக வந்து போடுறேன். சண்டே சாட்டர்டேயில் எப்படி சப்போர்ட் ரெசிஸ்டன்ட்க்குள்ளே நம்ம என்ட்ரி எப்படி கரெக்டாக எடுக்கிறது அப்படின்ட்டு. இந்த ட்ரேடு வந்து நம்மளுக்கு ஸ்டாப் லாஸ் அடிச்சதுன்னு வச்சுங்களேன். நீங்கள் வந்து அடுத்த ட்ரேட் போகணுமா அப்படின்னா இந்த மாதிரி மார்க்கெட்டு ஸ்லோவாக இருக்கிறப்ப வெயிட் பண்ணி பொறுமையாக போகலாம். எக்காரத்தை கொண்டு நீங்கள் வந்து 11 மணிக்கு மேலே ட்ரேட் போகக்கூடாது. இந்த செட்டப் ஒர்க் ஆகாது. ஒரு நாளைக்கு பெரிய மூமெண்ட் இருக்கும், ஒரு நாளைக்கு பெரிய லாஸ் வந்துடும். ஓகே, காலையில் வந்து அந்த 1 மினிட் வச்சு நம்ம ட்ரேட் எடுக்கிறப்ப சின்ன சின்ன விஷயங்களை அவாய்ட் பண்ணிக்கணும். ஃபோனை மியூட்டில் போட்டுருங்க, தனியாக உட்காந்துக்கணும், எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல். ஏன்னா சின்ன விஷயம் வந்து ஏதாவது நம்மளுக்கு டென்ஷன் ஆச்சு அப்படின்னா நம்ம வந்து அந்த ட்ரேடிங் செட்டப்லேருந்து வெளில வந்துடும். அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் கழித்து தான் நம்மளுக்கு புரியும், ஐயோ தப்பு பண்ணிட்டோமேன்ட்டு. இதெல்லாம் நான் ஒரு 1000 வாட்டி பண்ணிட்டேன். ஓகே, பொறுமையாக இருக்கும், பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு. நீங்கள் 1:3 வச்சு ட்ரேட் பண்ணுறப்ப நீங்கள் எத்தனை லாட் வேணாலும் எடுங்க. 2 லாட் ட்ரை பண்ணுங்கள், 10 லாட் எடுங்க, 300 குவான்டிட்டி போட்டு பாருங்கள். 30 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வச்சிங்கன்னா நீங்கள் மந்த் எண்டில் ஒரு நல்ல ப்ராஃபிட்டுக்கு வந்துடுவீங்க. ஆனால் உங்களுக்குன்னு ஒரு ட்ரேடிங் செட்டப் இருக்கணும். ஓகே ஓகே, மேலே போகிறான். ஓகே, அதான் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு கேண்டலோட ஹையை தாண்டிட்டான்னா பறந்துடுவான். 51,000 போவான், கண்டிப்பாக போவான். வெயிட் பண்ணி பார்க்கலாம், பொறுமையை சோதிக்கிறான். ஓகே, நீங்கள் காலையில் ஃப்ரீயாக இருங்க, ஃப்ரீயாக ட்ரேட் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட 50,000 கேபிட்டல் இருக்கா, 4 லாட் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து மந்த் எண்டில் ஒரு நல்ல ப்ராஃபிட்டுக்கு வந்துடுவீங்க. எக்காரத்தை கொண்டு ஒரு ட்ரேடு லாஸ் ஆன வெட்டி அதை வந்து டபுளாக குவான்டிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணி போடாதீங்க. ஏன்னா அதெல்லாம் யார் செய்வாங்கன்னா கேபிட்டல் நிறையா வச்சுருக்குங்க வந்து அதை செய்வாங்க. நீங்கள் ஆவரேஜாக கணக்கு போட்டு பாருங்கள். 1 லேக் கேபிட்டல் இருக்குன்னா 10 லாட் எடுக்கிறோம்.
ஓகே ஓகே, ஸ்டாப் லாஸ் அடிச்சுக்குது. கொஞ்சம் தான் இருக்குது, பார்க்கலாம் இருங்க. ஓகே ஓகே, வாட்ச் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் அடித்தா இந்த ட்ரேடை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். நாளைக்கு வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல ட்ரேடுக்குள்ளே வருவோம். வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, க்ளோஸ் பண்ணிக்கிறேங்க. நன்றி. ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆயிடுச்சு.